தமிழ் பேசும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கலை வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வரவேற்பை தெரிவித்து கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை என்னுடைய இந்த வலையொலி பக்கத்துக்கு எதிர்பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த காணொளி பதிவில் பிரதானமாக 3 விடயங்கள் சம்பந்தமான கருத்துக்களை பகிரலாம் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் அப்படின்னு சொன்னால், வட்டாப்பளை பகுதியில் ஒரு சிறுவன் ஒருவன் நீர்நிலையில் விழுந்து உயிரிழந்த சம்பவம். அதே மாதிரி யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் உதவி பிரதேச செயலாளருடைய மரணம் சம்பந்தமான விடயம் பற்றியும், அது தவிர கபரணை பகுதியில் இந்து ஆலயம் ஒன்று இடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன். முதலாவது விடயமாக வட்டாப்பளை சம்பவம் தொடர்பாக பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் இருந்து வட்டாப்பளையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்ற 16 வயது சிறுவன் கடந்த செவ்வாய்க்கிழமை காணாமல் போயிருந்த நிலையில் 26ஆம் தேதி நேற்றைய தினம் காலையில் அவர் நீர்நிலை ஒன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவு வட்டாப்பளையில் உள்ள ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போயிருந்த நிலையில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. செவ்வாய்க்கிழமை பின்னேரம் சிறுவனை காணையில் என்று சொல்லி உறவினர்கள் தேடிக்கொண்டிருந்திருக்கணும். அந்த நேரத்தில் கிடைக்கல. அடுத்த நாள் காலையில், அதாவது நேற்று காலையில் அவரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வரினம். இந்த விடயம் இந்த காணொளியில் பகிர்வதற்கான காரணம், சிறுவர்களை தனியாக வெளியில் அனுப்புவதன் மூலம் ஆபத்துக்களை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது கொலையா தற்கொலையா எதேர்ச்சியாக நடந்ததா அப்படியான கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தாலும் இது சிறுவர்கள் மத்தியில் பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தும். அண்மை காலங்களாக விபத்துக்கள், இயற்கை மரணங்கள் போன்ற திடீர் இறப்புகள் போன்ற சம்பவங்களால் அதிகளவான உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்குது. அந்த வகையில் இந்த காணொளியினூடாக இதை பகிர்வதால் சமூகம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த பதிவு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்ததாக கபரணையில் உள்ள இந்து கோயில் ஒன்றின்ற கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு அங்கிருக்கின்ற சிலைகள் உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறதாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் தையிட்டி விகார மக்களுடைய காணியில் அமைக்கப்பட்ட விகாரை இடிக்கக்கூடாது சம்பந்தமான அரசியல் சார்ந்த போராட்டங்கள், மக்களுடைய போராட்டங்கள், காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகின்ற அதே நேரத்தில் கபரணையில் இந்து கோயில் ஒன்றின்ற சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதென்றது மத ரீதியான ஒற்றுமையை குலைக்கின்ற ஒரு சம்பவமாக நோக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் 4க்கும் மேற்பட்ட மதங்கள் பின்பற்றுகிற மக்கள் இருக்கின்ற நிலையிலும் மத ரீதியான மக்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் அதனை அரசியல் மயப்படுத்துகின்ற கட்சிகளின் செயற்பாடுகள் காரணமாக மக்கள் மத்தியில் மத நல்லிணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுது. இதோடு இணைக்கப்பட்டிருக்கிற புகைப்படங்களூடாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு இந்து ஆலயம் எவ்வாறு இடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கும்போது சில விடயங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். இது சமூகம் சார்ந்த ஆய்வாளர்கள் மிக அவதானமாக கவனத்தில் எடுத்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்று சொல்லி இந்த காணொளி பதிவினூடாக தெரியப்படுத்தி கொள்ளுறேன். அடுத்ததாக சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளருடைய மரணம் சம்பந்தமான விடயத்தை நோக்கினா, அவருடைய வாக்குமூலத்தின்படி நுளம்புத்திரி எரிந்துதான் தான் எரிகாயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆனால்
விசாரணைகளின் அடிப்படையில் நோக்கும்போது கொலையாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. காரணம் குடும்ப தகராறுகள் ஏற்கனவே இருந்திருக்குது. அது தவிர எரிகாயத்துக்குள்ளான அந்த பெண்ணின் உடையில் மண்ணெண்ணெய் மனம் வீசியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மரணத்துக்கான உண்மையான மரண சான்றிதழ், அதாவது என்ன காரணத்துக்காக இப்படி உயிரிழந்தால் சம்பந்தமான வைத்திய அறிக்கைகள் இன்னும் வெளியிடப்பட இல்லை. மற்றது குறித்த பெண்ணின் முழங்காலுக்கு கீழுள்ள பகுதிகளில் தீக்காயங்கள் இல்லை என்ற மாதிரியான பதிவுகளும் காணப்படுகிறது. குறித்த பெண் கர்ப்பிணியாக இருந்ததால் நுளம்பு திரி பாவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே நேரத்தில் இன்றைய காலப்பகுதியில் இலத்திரனியல் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துகின்ற பொழுதில் நுளம்பு திரி பயன்படுத்தித்தான் இந்த தீச்சம்பவம் பதிவாகி இருக்கு என்பது மக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதோட இது சம்பந்தமாக அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களும் சந்தேகம் வெளியிட்டு கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீஸில் முறைப்பாடு செய்து அது சார்ந்த சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகளின் முடிவுகள் மக்களுக்கு தெரியப்படும் வகையில் அறிவிக்கப்படும் என்பதோடு இந்த வீடியோ பதிவை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய இந்த மாதிரியான காணொளி பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு மேலும் இந்த வலையொலி பக்கத்தை எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.